வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பிரிய சீததம சர்க்கா, சர்க்கமானது 83. ராஜசுயாஜி ஹீர்ஷா, அதாவது சதுரசீதிம சர்க்கா, சர்க்கமானது 84. விருத்ர தபோ வர்ணனம், அதாவது முதல் அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பரதன் எடுத்து சொன்னார் ராஜசூயாயம் செய்ய வேண்டான்னு. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த 84வது அத்தியாயத்தில் விருத்திகாசூரன் அவனுடைய தவத்தை பற்றி லக்ஷ்மண பெருமாள் ஸ்ரீ ராமபிரானிடம் வர்ணித்தாராம் என்கின்ற இந்த தலைப்பிலும் பஞ்சா சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 85. விருத்ரவதா, அதாவது விருத்திகாசூரன் இந்திரனாகப்பட்டவன் எப்படி வதம் செய்தான் என்பதை பற்றியும் ஸ்ரீ ராமபிரானிடம் லக்ஷ்மணன் எடுத்து சொன்னாராம் என்கின்ற 2 தலைப்புகளிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜதாஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோ சுச்சந்திரார்க்கமரோத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுர சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 84. விருத்ர தபோ வர்ணனம், அதாவது லக்ஷ்மணன் அவர் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானிடம் விருத்திகாசூரன் அவன் தவம் செஞ்ச வரலாற்றை எடுத்து சொன்னாராம். தத்தோக்தி ராமேது பரதேச மகாத்மனி லக்ஷ்மணோத சுபம் வாக்கியம் உவாச ரகுநந்தனம். ஸ்ரீ ராமபிரானும் மகாத்மாவாக இருக்கக்கூடிய பரதனும் இந்த மாதிரி இருவரும் உரையாடல் செய்து
பேசிக்கொண்டு முடிந்தவுடன் இக்ஷ்வாகு குல வம்சத்துக்கே காகுத்தராக இருக்கக்கூடிய ரகுநந்தனரை பார்த்து பிரமாதமாக இனிமையான மொழிகளில் லக்ஷ்மணன் சொல்ல ஆரம்பிச்சாராம். அஸ்வமேதா மகாயஜ்ஞா பாவன பாவன சர்வபாப்மனாம் பாவனஸ்தவ துர்தர்ஷோ ரோசதாம் ரகுநந்தனா. இப்போ லக்ஷ்மணன் சொல்றா, ஸ்ரீ ராமிராட்ட ரகுநந்தனரே, அஸ்வமேத யாகம் அப்படின்ற அந்த ஒரு புண்ணியமான யாகமானது சகல பாபங்களையும் போக்கக்கூடியது. அது அந்த யாகம் மிகவும் புனிதமான ஒரு யாகம். செய்வதற்கு மிக 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 அரியதாகவும் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எளிது, செய்யலாம், எல்லாருமே செய்ய முடியும். அதனால இந்த அஸ்வமேத யாகம் என்கின்ற இந்த மகா யாகத்தை செய்வதற்கு தாங்கள் மனம் எடுத்துக்கொள்ளலாமே, இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. சூரியதேகிரி புரா விருத்தம் வாசவே சுமகாத்மனி பிரம்மஹத்யா விரதசக்ரோ யமேதேன பாவிதः புரா கில மகாபாஹோ தேவாசுர சமாகமே விருத்ரோ நாம மகாநாசீத் தைத்தேயோ லோகசம்மதः. இப்போ லக்ஷ்மண பெருமாள் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, முன்னொரு காலத்தில், அதாவது கிருதயுகத்தில் மகாத்மாக இருக்கக்கூடிய இந்திரன் பிரம்மகத்தி தோஷம் பெற்றான். இந்த பிரம்மகத்தி தோஷம் அவனுக்கு ஏன் வந்தது? அவன் தான் வசந்தமா, மற்றவன்லாம் நம்மளுக்கு கீழே அடிமை அப்படின்ற அந்த ஒரு கர்வத்தில் ஒரு வேதம் படித்த அந்தனர் அவரை கொலை செஞ்சான் இந்திரன். அதனால அவன் பிரம்மகத்தி தோஷத்தினால பாதிக்கப்பட்டான். அப்போ என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அந்த இந்திரனானவன் அஸ்வமேத யாகம் செய்து அந்த பிரம்மகத்தி தோஷ பாவத்தில் இருந்தே அவன் விடுதலை அடைஞ்சான் அப்படின்ற வரலாற்றை நாம எல்லாருமே கேட்டிருக்கோம் இல்லையான்னா? ராமா பெருந்தோழரே, இதற்கு முன்னால தேவர்களும் அசுரர்களும் மிகவும் நட்பு இணைப்பாக ஒன்றோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது விருத்திகாசூரன் அப்படின்ற பெயர் கொண்ட அசுரன் எல்லாராலையும் பிரமாதமாக போற்றப்படுவனாக இருந்தான். அவன் விஸ்தீர்ணோ யோஜன சதம் உச்ரித திரிகுணம் ததா அனுராகேன லோகாம் ஸ்திரீ ஸ்நேகாத் பஷ்யதி சர்வதா. அவனுடைய உடலானது எப்படி இருந்தது தெரியுமா அண்ணா? லக்ஷ்மண பெருமாள் சொல்றா ஸ்ரீ ராமபிரான்ட்ட, 100 யோஜனை ஆகலாம், 300 யோஜனை உயரம் உடையவனாக இருந்தான் அந்த விருத்திகாசுரன். அவன் என்ன பண்ணான்? 3 உலகத்திலையும் இருக்க மக்களையும் ரொம்ப அதிக பாசத்தோட எல்லாரையும் நேசிச்சுட்டு வந்தான். யாருக்கும் அவனால துன்பம் கிடையாது. தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய புத்தியாஸ்ய பரிநிஷ்டிதः சசாச பிருத்திவீம் சபீதாம் தர்மேண சுசமாஹிதः தஸ்மின் பிரசாசதி ததா சர்வகாம காம துகாமகி ரசவந்தி பிரசூனானி மூலானி ச பலானி ச
அந்த இப்போ லக்ஷ்மணபுராசுரா ஸ்ரீராமிரான்ட்ட அவன் வந்து இருக்கானே இந்த விருத்திகாசுரன், க்ஷத்ரிய தர்மம் முழுக்கவும் நன்றாக பிரமாதமாக அறிந்தவன். அவன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டா அந்த செய்நன்றிய கொஞ்சம் கூட மறவாமல் இருக்கக்கூடியவன். அவனுடைய புத்தியானது எப்படி தெரியுமா? விருத்திகாசுரனுக்கு நல்ல பிரமாதமான புத்தி, அவனுக்கு நல்ல புத்தியிலேயே நிலை பெற்று உள்ளவன். அவன் தன தானியங்கள் அனைத்தும் மகா செழிப்போட விளங்கிய இந்த பூலோகத்தை சஞ்சலமில்லாத மனசோட பூவுலகம் முழுவதும் அவன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அவன் ஆட்சியில இந்த பூலோகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னலாம் பொருட்களை விரும்புகின்றார்களோ அனைத்தையும் அவர்களுக்கு குறைவின்றி வழங்கக்கூடிய வையகமாக அவன் வந்து பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மரத்திலேயும் பிரமாதமாக சுவையுடன் கூடிய நல்ல சாரோடையும் இருக்கக்கூடிய கிழங்குகள் பழங்கள் எல்லாத்தையும் பிரமாதமாக எல்லாமே கொடுத்தது. அவ்வளவு செழிப்பாக இருந்தது. அக்ருஷ்டவசியா பிருத்திவி சுசம்பன்னா மகாத்மனா சாராஜ்யம் தாத்ருசம் புங்கே சபீரம் அத்புத தர்சனம். இப்போ லக்ஷ்மணபுரான் சொல்றார் ஸ்ரீராமிரான்ட்ட, இந்த மாதிரி இந்த விருத்திகாசுரன் மகாத்மாவாக இருந்து கொண்டு அவனுடைய ஆட்சி காலத்தில் பயிர் நிலம் இருக்கணும், விளைநிலங்கள். அந்த விளைநிலங்களை வந்து உழுது விதை விதைக்காமலேயே பிரமாதமாக பயிர்கள் தோன்றி வளர்ந்தலாம். அப்படி வளர்ந்து விதையே போட வேண்டாம், விதை போடாமையே அது பாட்டுக்கு தானாகவே நெல் வருது, தானியம் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் வருது. அவ்வளவு நன்றாக அவன் ராஜ்யத்தை வந்து அந்த விருத்திகாசுரன் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். நல்ல மகசூலை அளித்து கொண்டு வந்தது. இந்த மாதிரியாக அந்த விருத்திகாசுரன் மகா செல்வ செழுமையாகவும் பொருள் வளமும் கொண்ட இந்த பூலோகத்தை அரசாட்சி செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தான். தஸ்ய புத்தி சமுத்பன்னா தப குறியான் அனுத்தமம் தபோகி பரமம் ஸ்ரேயா சம்மோகம் எதரத் சுகம். அப்போ அவனுக்கு வந்து அந்த விருத்திகாசுரனுக்கு மனசுல ஒரு எண்ணமானது வந்தது. அண்ணா லக்ஷ்மணபுரா ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்றார், நான் வந்து மிகவும் ஒரு உத்தமமான தவத்தை வந்து செய்ய வேண்டும். எதற்காகவென்றால் மிகவும் உயர்ந்த ஒரு மனிதனாகப்பட்டவன் மிகவும் உயர்ந்த ஆன்ம நிலையை அடைவதற்கு அது ஒன்றுதான் சிறந்த வழியினோடு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மற்ற எல்லா சுகங்களும் நமக்கு கிடைக்கிறத நம்ம சாப்பிட்றோம், வெளில போகிறோம், சினிமா பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே, இவை அனைத்தும் மனமாயைகள் தான். நம்ம மனசுல வந்து என்ன தோன்றதோ அதை தான் நாம செய்கிறோம். இவை அனைத்தும் மனமாயைகள் தான் அப்படின்னு அவன் மனசுல வந்து எண்ணமானது தோன்றிச்சு. அவனுக்கே இந்த ஒரு சமயத்துல வந்து இது வந்து இந்த எண்ணமானது வந்துருச்சு அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். சாநிக்ஷிப்ய சுதம் ஜேஷ்டம் பௌரேஷு மதுரேஸ்வரம் தபா உக்ரம் சமாதிஷ்ட தாபயன் சர்வதேவதாக. உடனே அந்த வித்யாசுரன் என்ன பண்ணான், அவனுடைய மூத்த புதல்வன் மதுரன் அப்படின்றவனை இந்த பூலோகம் முழுவதும் அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து அவனை மன்னனாக்கி விட்டு
எல்லா தேவதைகளையும் தவிக்க செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய கடுமையான தவம் செய்வதில் இந்த விருத்திகாசுரனாகப்பட்டவன் ஈடுபட்டான். தபஸ்தப்யதி விருத்ரேது வாசவ பரமார்த்தவத் விஷ்ணும் சம் உபசங்கிரமியா வாக்கியமே தது வாசகா. இந்த விருத்திகாசுரனானவன் அவன் தவம் செய்ய தொடங்கிய உடனேயே அந்த க்ஷணமே தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் மிகவும் மனம் கலங்கி மகாவிஷ்ணு சாக்காத்து மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் சொன்னான். இந்திரன் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திரன் தபஸ்யதா மகாபாஹோ லோகாவிருத்ரேண திஜ்ஜிதாக பலவான் சகி தர்மாத்மா நைனம் சக்ஷியாமி சாசித்தும். இப்போ சொல்றா லக்ஷ்மண பெருமாள், ஸ்ரீ ராமிரானை பார்த்து, பெருந்தோழரே, இந்த விருத்திகாசூரன் தவத்தினால அவன் தவம் செஞ்சு இந்த அனைத்து உலகங்களையும் 14 லோகங்களையும் அவன் வென்றுவிட்டான். தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த விருத்திகாசூரன் இந்த தவம் செஞ்சதுனால மிகவும் ஆற்றல் பெற்றவனாகியும் விட்டான். இனி என்னால அவனை அடக்கி ஆள முடியாது அப்படின்னு இந்திரனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கிட்ட போய் சொன்னார். யத்யசௌ தவ ஆதித்தே பூய ஏவா சுரேஸ்வரः யாவல்லோகா தரிஷ்யந்தி தாவதஸ்ய வசானுகாः தம் சைனம் பரமோதாரம் உபேக்ஷசி மகாபல க்ஷணம் ஹீன பவேத் விருத்ரா கிருத்தே த்வயி சுரேஸ்வரः. இவ இந்திரனானவன் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றார், மகாவிஷ்ணுவே, தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவரே, அவன் இந்த விருத்திகாசுரன் இந்த மாதிரி தவம் செய்து கொண்டே இருப்பானேயானால் இந்த 3 உலகங்களையும் நிலை பெற்றிருக்கும் காலம் வரை எல்லா விதமான தேவதைகளும், அதாவது பரமேஸ்வரனாகட்டும், மகாவிஷ்ணுவாகட்டும், பிரம்மாவாகட்டும், தேவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டே இருக்க வேண்டி இருக்கும். மகாபலம் பொருந்தியவரே மகாவிஷ்ணுவே, விஷாலமான மனம் படைத்த அவனை தாங்கள் இதுவரைக்கும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இருக்கின்றீர்களே, அதனுடைய காரணம் என்ன? ஏன் நீங்க மௌனமா இருக்கீங்க? தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே மகாவிஷ்ணுவே, தாங்கள் கோபம் கொண்டால் ஒரு வினாடி கூட அவன் உயிரோட இருக்கவே முடியாது அப்படின்னு இந்திரனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கிட்ட சொன்னார். யதாகி பிரீத்தி சம்யோகம் त्वया विष्णो समागतः तथा प्रवृत्ति लोकानां नातत्वम् उपलब्धवाने. இப்போ இந்திரன் சொல்கிறேன் மகாவிஷ்ணு கிட்ட, மகாவிஷ்ணுவே, இந்த மாதிரி இந்த விருத்திகாசுரன் அவனுடைய தபத்தினால தாங்கள் மகிழ்ந்து எது முதல் கொண்டு தாங்கள் அவனிடம் அன்பு கொள்ள தொடங்கினீர்களோ அந்த க்ஷணம் முதல் கொண்டு அவன் இந்த விருத்திகாசுரனானவன் எல்லா உலகங்களுக்கும் அவன் தலைவனாகிவிட்டான்.
நீங்கள் எதை நீங்கள் வச்சுட்டா அவனுக்கு நீங்கள் அன்பு செலுத்தினீங்க அவன்கிட்ட அப்படின்ட்டு இந்திரனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கிட்டக்க கேட்டாராம். சத்வம் பிரசாதம் தேவானாம் குருஷ்வ சுசமாஹிதா தத்கிருத்தேன கிருத்தேன त्वत्कृतेन ही सर्वं स्यात् प्रशांतम अमृजम जगत. உடனே சொல்ற இந்திரனாகப்பட்ட மகாவிஷ்ணு கிட்டக்க, ஆகவே மகாவிஷ்ணுவே, தாங்கள் இந்த விஷயத்தை உடனடியாக தங்களுடைய மனதை செலுத்தி தேவர்களுக்கு நன்மையை செய்வதற்காக திருவுள்ளம் உடனடியாக நீங்கள் கொள்ள வேண்டும், எடுக்க வேண்டும். உங்களுடைய கருணையினால் தான் மட்டுமே இந்த உலகம் நோய் இல்லாமலும், அதாவது நோயற்றதாகவும், அனைத்து உயிர் பிராணிகளும் கவலையற்றதாகவும் கவலை இல்லாமலும் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னுட்டு இந்திரனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கிட்ட சொன்னானா. இவேகி சர்வே விஷ்ணு துவாம் நிரீக்ஷந்தே திவௌகசா விருத்தகாதேன மகதா தேசாம் சாட்சியம் குருஷ்வஹா. இப்போ இந்திரன் சொல்ற மகாவிஷ்ணுவை பார்த்து, மகாவிஷ்ணுவே, வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவதைகள் அனைவருமே தங்களையைத்தானே நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த விருத்திகாசூரவதம் என்னும் இந்த மாபெரும் செயலை தாங்கள் செய்து அவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சாரா இந்திரனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கிட்டக. துவயாகி நித்தியச சாக்கியம் கிருத்தமேஷாம் மகாத்மனாம் அசாட்சியம் இதமேயேஷாம் அகதீனாம் கதிர்பவானே. உடனே மகாவிஷ்ணு சொல்றார் இந்திரன் கிட்டக, மகா உத்தமர்களாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தாங்கள் எப்போதும், இந்திரன் சொல்றான் முதல்ல, அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு சொல்றார், தேவர்களுக்கெல்லாம் தான் நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப இந்த விருத்திகாசூரன் தவம் கொண்டிருக்கான, இந்த தவத்தினால ஏற்பட்டுள்ள தேவர்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் யாராலையுமே பொறுக்க முடியாது. தேவர்களுக்கு வேற இடமே கிடையாது, எங்கேயும் போகவும் முடியாது. நாங்க பூலோகம் போக முடியாது, இல்லை வேற எங்கேயா பாதாள லோகம் போகலாமா, அங்கேயும் போக முடியாது, அங்கேயும் வாழ முடியாது. எங்களுக்கு ஒரே புகலிடம் தாங்கள் தான், அமரர்களுக்கு தாங்கள் தான் புகலிடம் அப்படின்னுட்டு மகாவிஷ்ணு கிட்டக்க இந்திரனானவன் சொன்னாராம். இத்தியா ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே சதுரசீதம சர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 84வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபா ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 85 சர்க்கா சர்க்கமானது 85. ருத்ரவதா லக்ஷ்மணாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் விருத்திகாசூரன் வதமானது எப்படி நடைபெற்றது என்பதை எடுத்து சொன்னாராம். லக்ஷ்மணஸ்ய து தத்வாக்யம் ஸ்ருத்வா சத்ருநிபர்ஹணः விருத்ரகாதம் அசேஷேன கதயேத்யாக சுப்ரதா ராகவேனைவ முக்தஸ்து சுமித்ரானந்தவர்தனः பூய ஏவ கதாம் திவ்யம் கதயாமாச சுப்ரதः. ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுடைய
பிரமாதமான இந்த உரையை கேட்டுட்டு, அவன் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டுட்டு, எதிரிலே மயக்கக்கூடியவனும் நல்ல விரதங்களை கடைபிடிக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணா, இந்த விருத்திகாசூரன் அவனுடைய வதத்தை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு நீ சொல்வாயாக அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா விருத்திராசூரனுடைய வதம் அவருக்கு தெரியாது. இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போமே. இந்த மாதிரி ராமபிரான் ஸ்ரீ லக்ஷ்மணன் கிட்ட சொன்ன உடனேயே சுமித்ரை அவர்களுடைய புதல்வனும் நல்ல விரதங்களை கடைபிடிக்கக்கூடியவனுமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் புனிதமான இந்த விருத்திராசூரன் அவனுடைய கதையை தொடர்ந்து சொல்ல தொடங்கினாராம். சகசிராட்ச வசஸ்ருத்வா சர்வேஷாம் ச திவோகசாம் விஷ்ணோர் தேவானு ஆசேதம் சர்வா நித்ர புரோகமான. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றார், இந்திரன் மற்றும் இருக்கக்கூடிய வானலோகத்தில் யார் யாரெல்லாம் வாசம் பண்ணிட்டு இருக்காளோ, யக்ஷ கந்தர்வ எல்லாரும் அங்கே இருக்காளோனா, கிண்ணர்கள் எல்லாருமே இருக்கான், ஏகப்பட்ட பேர் இருக்கா, பித்ருக்கள் எல்லாரும் வாசம் பண்ணிட்டு இருக்கா. தேவதைகள் 33 கோடி தேவதைகள் அங்கே தான் வாசம் பண்ணுறான், வானலோகத்தில் தான். அவர்கள் அனைவருடைய சொற்களையும் கேட்டார். சாட்சாத் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன் முதலான அவர்கள் அனைவரையும் பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, பூர்வம் சௌஹிருத பத்தோஸ்மி விருத்தஸ்ய து மகாத்மனः தேன யுஷ்மத் பிரியார்த்தம் ஹி நாகம் ஹன்மி மகாசுரம் அவசியம் கரணீயம் சா பவதாம் சுகமுத்தமம் தஸ்மாது பிராயமாக்யாஸ்யே ஏன விருத்ரோ நிகன்யதே. இப்போ மகாவிஷ்ணு சொல்றார், தேவதைகளே, ரொம்பவும் பெரிய உள்ளம் கொண்ட மகாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த விருத்திராசூரன் அவனுடன் நான் முந்தைய பழங்காலத்திலேயே இந்த யுகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கும் அவனுக்கும் நட்பான பிணைப்பு, அதாவது ஸ்நேக பிணைப்பானது எங்க 2 பேருக்குமே உண்டு. அதனால உங்களுடைய திருப்திக்காக நான் அந்த மகாசூரனாக இருக்கக்கூடிய விருத்திராசூரனை கண்டிப்பா கொல்ல மாட்டேன். ஆனா நான் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது நான் செய்யணும் உங்களுக்கு. அதனால விருத்திராசூரன் இவனை மாய்ப்பதற்கான ஒரு உபாயத்தை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தேவர்கள்ட்ட சொன்னாராம். திருதாபூதம் கரிஷ்யாமி யாத்மானம் சுரசத்தமாக தேன விருத்திரம் சஹஸ்ராட்சோ வதிஷ்யதி ந சம்சயः. உடனே மகாவிஷ்ணு சொல்றார் தேவர்களை எல்லாம் பார்த்து, தேவர்களே, நான் இப்போ என்னை 3 பகுதிகளாக செய்து கொள்கிறேன். அதாவது என்னுடைய பேராற்றலை 3 வகையாக கூறு செய்து நான் பிரித்துக் கொள்கிறேன். அதுல
அவற்றில் ஒன்றின் மூலம் தேவர்களுக்காக மன்னனாகப்பட்ட இந்திரன் விருத்திராசூரனை கொல்வான் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சொன்னாராம். ஏகாம்சோ வாசவம் யாத்து துதியோ வஜ்ரமேவது திருதியோ பூதலம் சக்ரஸ் ததா விருத்ரம் வதிஷ்யதி. உடனே மகாவிஷ்ணு என்ன சொல்றார், என்னுடைய அளவு கடந்த ஆற்றல்ல முதல் பகுதியானது தேவர்களுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரனே சென்றடையட்டும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆற்றலானது இந்திரனுடைய கையில் இருக்கும் வஜ்ராயுதத்தில் இடம் பெற்றுக் கொள்ளட்டும். என்னுடைய இப்போ நான் 3 கூறு சொன்னேன் இல்லையா, முதல் 2 அம்சம் சொல்லியாச்சு. மூன்றாவது அம்சமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலானது இந்த பூமியை போய் அடையட்டும். இந்த மாதிரி என்னுடைய ஆற்றலானது 3 பிரிவாக பிரிந்த பிறகு, மாறுதல் நிகழ்ந்த பிறகுதான் இந்திரனாகப்பட்டவன் இந்த விருத்திராசூரனை கொல்வான். அதாவது கொஞ்சம் கூட நம்ம மூளைக்கு எட்டாத ஏன்னா விருத்திராசூரனுடைய உடலானது ரொம்பவும் பெருசு. அவன் தரையில சாயும் போது அவனுடைய வீழ்ச்சியை பூமியானது தாங்கிக் கொள்ளும் சக்தி பூமிக்கு கிடையாது. அவன் கீழே விழுந்தான். அதனால மகாவிஷ்ணு தெய்வீக ஆற்றலோட பூமிக்குள்ள போய் புரைந்து மறைந்திருக்க வேண்டிய அவசியமானது அந்த சமயத்தில் ஏற்பட்டதாம். ஏன்னா அவன் நண்பனாச்ச, நேரடியாக அவனை வதம் பண்ண முடியாது. ஆனால் அவன் இருக்கும்போது பூமாதேவியை காப்பாற்றி ஆகணும். அதுக்காக பூமிக்கு அடியில் போய் அவருடைய 3வது ஆற்றலானது போய் மறைந்து விட்டதாம். இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னாராம் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தேவர்களுக்கு. ததா ப்ருவதி தேவேசே தேவா வாக்கியம் அதா ப்ருவன்னு ஏவமே தன்ன சந்தேகோ யதா வதசி தைத்தியகன்னு. இந்த மாதிரி தேவதைகளுக்கு தேவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அனைவருடனும் சொல்லியவுடன் அசுரர்களை எல்லாம் மாய்க்கக்கூடியவரே, தாங்கள் சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு இந்திரன் முதலான தேவர்கள் தேவதைகள் எல்லாரும் சரி நீங்க சொல்ற இந்த கட்டளைக்கு நாங்களாம் இசைந்து விடுகின்றோம் அப்படின்னு சொன்னாலாம். வத்ரம் தேசு கவேஷ்யாமோ விருத்ராசூர வதைக்ஷிணா வஜஸ்வ பரமோதார வாசவம் ஸ்வேன தேஜசா. உடனே எல்லாரும் தேவர்கள் தேவதைகள் எல்லாரும் என்ன சொன்னாலும், மகாவிஷ்ணு தாங்கள் வாழ்க, விருத்திராசூரனை அழிவை விரும்பும் நாங்கள் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட இந்த வைகுண்டத்திலிருந்து நாங்கள் அனைவரும் செய்கிறோம். எங்கள் மீது கருணை கொண்டு இருக்கக்கூடிய மிக்கவரே, தாங்கள் தங்களுடைய பேராற்றலை ஒரு அம்சத்தை உடனடியாக இப்போதே இந்திரனுக்கு கொடுங்கள் அப்படின்னு எல்லாரும் மகாவிஷ்ணுவை வேண்டிட்டு கேட்டுண்டாலாம். ததசர்வே மகாத்மா சகஸ்ராட்ச புரோகமாக ததரண்ய முபாக்ராமன் யத்ர விருத்ரோ மகாசுரஹ தே அபஸ்யம் தேஜசா பூதம் தப்யந்தம் அசுரோத்தமம் பிபந்தமிக லோகான்ஸ் த்ரீன் நிர்த
ஹந்தம் இவாம்பரம். அதுக்கப்புறமா தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் மகா அசுரனாக இருக்கக்கூடிய விருத்திராசூரன் அவன் இருந்த காட்டை வந்து எல்லாரும் அடைந்தாலும் அப்போ வந்து அசுரனாக இருக்கக்கூடிய அந்த விருத்திராசுரன் அவன் தவம் பண்ணணும். அந்த தவ ஒளியினால எல்லா பக்கங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடியதையும் 3 உலகங்களையும் தான் தன்னுடைய வாயாலேயே குடித்து விடுவது போலவும் ஆகாயத்தை தன்னுடைய 2 கண்களாலேயே எரித்து விடுவன் போலவும் கற்பனைக்கே கொஞ்சம் கூட எட்டாத அளவுக்கு மகத்தான ஆற்றலோட இந்த மாதிரி விருத்திராசூரன் விளங்குவதை இந்திரன் உள்பட அனைத்து தேவர்களும் பார்த்தார்களாம். திருஷ்டைவ சாசுர சிரேஷ்டம் தேவாஸ்திராசம் உபாகமன்னு கதமேனம் வதிஷ்யாம கதம் ந ஸ்யாத் பிரஜாய் பராஜயः தேஷாம் சிந்தியதாம் தத்ர சகஸ்ராட்ச புரந்தரः வஜ்ரம் பிரகிருஹ்ய பாணிभ्याம் பிராகினோத் விருத்ரமூர்தனி. உடனேயே இந்த மகாசுரனாக இருக்கக்கூடிய விருத்திராசூரன் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே தேவர்கள் அனைவரும் ரொம்பவும் பேரச்சம் அடைந்தாலாம். இவனை வந்து நாம எப்படி கொள்றது, நமக்கு வந்து தோல்வி ஏற்படாமல் இருக்க நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு அனைத்து தேவர்களும் ஆலோசனை செய்ய தொடங்கினாலாம். இந்த மாதிரி தேவர்கள் அனைவரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கைகளால், அதாவது தன்னுடைய வலது கையினால வஜ்ராயுதத்தை பற்றி கொண்ட இந்திரனாகப்பட்டவன் அந்த விருத்திராசூரன் அவனுடைய தலையை வந்து குறிவைத்து அந்த வஜ்ராயுதத்தை வந்து செலுத்தினானாம். காலக்னினேவ கோரேனா தப்தேனேவ மகாசிஷா பததா விருத்ரசிரசா ஜகத்ராசம் உபாகமது. அப்ப இந்த இந்திரன் கையிலேருந்து வெளியே போக சொன்னோம் அந்த வஜ்ராயுதம். அது வந்து எப்படி இருந்ததுதான், பிரளய காலம்னாக்க இந்த யுகமானது முடிய போறது. அந்த சமயத்துல வந்து அக்னியானது ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். ஊழி காலம்னாக்க பிரளய காலம்னு பேரு. அந்த அக்னியை போல மிகவும் பயங்கரமானதாகவும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய பெரிய வெறுப்பு போலவும் ஒளி வீசிக்கொண்டு சென்ற அந்த வஜ்ராயுதமானது விருத்திராசூரன் அவனுடைய சிரசை கழுத்து வெட்டப்பட்டு அந்த விருத்திராசூரனுடைய தலையானது கீழே விழுந்ததாம். அதை பார்த்து உலகமே பயத்துல வந்து ரொம்பவும் தவித்து போச்சான். ஏன்னா இந்த 100 யோஜனையும் 300 யோஜனையும் உயரம், 100 யோஜனை அகலம். ஊண்டானா என்ன ஆகும், பூமி எல்லாம் உள்ள போக வேண்டியதுதான். எல்லாரும் பயந்து போனாலாம். அசம்பாவியம் வதம் தஸ்யா விருத்ரஸ்ய விபுதாதிபஹ சிந்தயானோ ஜகாமாசு லோகஸ்யாந்தம் மகாயசாக. அதாவது இந்திரனாகப்பட்டவன் வந்து மிகவும் புகழுக்குரியவன்.
ஆனா விருத்திராசூரன்றவன் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யல. அவனால தேவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த விதமான எதுவும் வந்து ஏற்படல. ஆனா இந்திரனுக்கு வந்து என்னன்னாக்கா தலை கர்வம். தன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த தலை கர்வம். அவனை கொலை செய்து விருத்திராசுரனை கொலை செய்து விட்டு நாம இப்ப அவனை கொலை செஞ்சோம், இது வந்து சரியானதே கிடையாது. அதான் சொல்றது, யாருமே ஒருத்தர் தப்பு பண்ணாம அவளுக்கு தண்டனை, அதாவது பிராமணனுக்கு மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம் வருங்கிறது கிடையாது. பிராமண கத்திரிய வைசிய சூத்ர இந்த 4 வர்ணக்காரர்களையும் சரி, யாருமே தப்பு பண்ணாம இருந்து அவளுக்கு தண்டனையை கொடுத்தால், யார் தண்டனைக்கு கொடுத்தார்களோ கொலை செய்தார்களோ அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷமானது நிச்சயம் வரும். இதைத்தான் இந்திரன் அதை உணர்ந்து கொண்டு அனைத்து உலகங்களுக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய லோகாலோக மலைக்கு அப்பால் இருக்கின்ற இருள் சூழ்ந்த பிரதேசத்துக்கு இந்திரனானவன் உடனே அங்க போய் மறைந்து கொண்டானாம். ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் அவனுக்கு வரும். ஏன்னா விருத்திராசுரன் ரொம்ப ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். தமீந்திரம் பிரம்மஹத்யாசு கச்சந்தம் அனுகச்சதி அபதஸ்ய காத்ரேஷு தமீந்திரம் துக்கமாவிசது. இந்த மாதிரி அவன் வந்து இங்க இருந்தாலும் நம்மள வந்து பிரம்மகத்தி பிடிச்சிக்கும் அப்படின்னு அவன் என்ன பண்ணான், ஓடி போய் எங்கேனா போய் ஒளிஞ்சுடலாம் அப்படின்ட்டு போனான். ஆனா இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த இந்திரனை வந்து விடவே இல்லையா, அவனை பின்னால தொடர்ந்து கொண்டே சென்றதான். அப்படி போய் இந்திரனுடைய உடலை பற்றி கொண்டதான் இந்த பிரம்மகத்தி தோஷம். அதனால இந்திரன் வந்து மிகவும் அவனுக்கு வந்து துக்கமானது ஏற்பட்டது அந்த சமயத்துல. இது அத்தனையும் யார் சொல்றது? லக்ஷ்மண பெருமாள் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்லிட்டு இருக்க. ஹதாரய பிரணஷ்டேந்திரா தேவா சாக்னி புரோகமாக விஷ்ணும் திரிபுவனே சானம் முகுர பூஜையன்னு. எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும், ஆஹா தேவர்களுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய விருத்திராசூரன் அவனே அழுது போய்விட்டான். அதனால நம்மளுக்கு எதிரிகளே யாரும் கிடையாது, எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். ஆனா இந்த சமயத்தில் நமது மன்னனாகப்பட்ட இந்திரன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு காணப்படவில்லையே. அதனால தேவர்கள்லாம் என்ன பண்ணாலும் அக்னி பகவானை அதாவது அவரை வந்து தலைவராக முன்னிலைப்படுத்தி 3 உலகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தொடர்ந்து யாகம் செஞ்சுட்டே இருந்தாலாம். அக்னி பகவான் மூலமாக யாகம் பண்ணிட்டே இருந்தாலாம். त्वंगति परमेशान पूर्वजो जगतपिता रक्षार्थं सर्वभूतानां विष्णुत्वं उपजग्मिमान अगस्सायं त्वया रुद्रो ब्रह्महत्यास वासवं भातते सुरसार्धूल मोक्षं तस्य विनिर्द्यसा. உடனே தேவர்கள்லாம் மகாவிஷ்ணு பார்த்து, பெருந்தெய்வமே தாங்கள் தான் எங்கள் அனைவருக்கும் புகழிடம், எல்லாவற்றுக்கும் முன்னால தோன்றியவர் நீங்க,
இந்த உலகத்துக்கே தந்தையாக இருக்கக்கூடியவரும் நீங்க தான். எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட விஷ்ணு அப்படின்ற பதவியை நீங்க எடுத்து மேற்கொண்டீர்கள். உங்களால தான் இந்த விருத்திராசூரனானவன் கொல்லப்பட்டான். அதனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி பாவம். அவனை இப்பொழுது துன்புறுத்தி கொண்டிருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே, இந்திரன் இந்த துன்பத்தில் இருந்து உடனடியாக விடுதலை பெற வேண்டும். அதற்கான வழியை எங்கள் அனைவருக்கும் சொல்லி, அதாவது கூறி, எங்களுக்கு நீங்க தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டுண்டாளாம். தேசாம் தத்வசனம் ஸ்ருத்வா தேவானாம் விஷ்ணுரப்ரவீத் மாமேவ யததாம் சக்ர பாவயிஷ்யாமி வஜ்ரினம். இந்த மாதிரி தேவர்கள் அனைவரும் கேட்டுண்ட அந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அவர்களுக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்திரன் என்னை குறித்து என்னை முக்கியமாக நிறுத்தி அவன் யாகம் செய்யட்டும். வஜ்ரதாரியான இந்திரனை நான் நிச்சயமாக புனிதமடை செய்கின்றேன். அது என்னால முடியும் அப்படின்னாராம் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். புண்ணியன ஹயமே தேனா மாமிஷ்டா மாமிஷ்டுவா பாகனா பாகசாசனஹா புனரேஷதி தேவானாம் இந்திரத்வம் உக்குதோ பயம். உடனே மகாவிஷ்ணு சொல்றார், இந்த இந்திரனாகப்பட்டவன் உடனடியாக மிகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அஸ்வமேத யாகம் செய்து இந்திரனானவன் என்னை ஆராதித்தால் இந்த இந்திரன் ஒரு பாவம் நீங்கியவனாகி மீண்டும் அவன் இந்திர பதவியை அடைந்து, அதற்கு பிறகு இந்திரன் பாவம் நீங்கியவனாகி பிரமாதமாக அவனை அஞ்ச வேண்டிய நிலையானது அவனுக்கு இந்திரனுக்கு ஏற்படாது அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தேவர்கள்ட்ட சொன்னாராம். ஏவம் சந்திஷ்யதாம் வாணிம் தேவானாம் அமிர்தோபமாம் ஜகாம விஷ்ணுர் தேவேசா ஸ்தூயமான திரிவிஷ்டபம். இந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் உயர்வடைவதற்காக வழியை பிரமாதமாக தேன் போன்ற அமுதம் போன்ற மொழிகளால் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சொல்லிவிட்டு, அவர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட அமரர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வைகுண்டத்திற்கு சென்றாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே பஞ்சாசி திதிம சப்தா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 85வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.